காலையில ராஜா காலமானது தெரிஞ்சு வசிஷ்டாதிகள்லாம் கூடி யோசிச்சு பரதனை அழிச்சுன்னு வர சொன்னாள். பரதனை அழிச்சுன்னு வர சொன்ன தூதாள்கிட்ட கபடமா பட்டு பீதாம்பரம் முக்தாகாரத்தை கொடுத்து அனுப்பிச்சு ராஜாங்கத்துல உத்தரவாயிருக்குன்னு தெரிவிச்சுட்டாள். பரதன் சந்தோஷமா வந்தான். வந்து அப்பாவுடைய அரவண வாசல்ல தேர நிறுத்தின்னு உள்ள போய் பார்த்தான். அப்பாவை காணும். அங்க இருக்கிறவாளை காட்டா எல்லாம் உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கு, போங்கோ தெரியுங்கிறான். உத்தராவது ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறான். அம்மா கைகையினுடைய அரவண வாசல போய் தேர நிறுத்தி உள்ள போனாள். சங்கமயமான ஒரு ஆசனத்துல உட்கார்ந்துட்டு இருந்த கைகை குதிச்சு கும்மாளம் அடிச்சுக்கிட்டு தங்க ஆசனத்திலேருந்து குதிச்சு பரதனை கட்டி அணைச்சி மடியில வச்சுன்னு சந்தோஷமா, நீ எத்தனை நாள் ஆச்சு எங்க அப்பாவாத்துல இருந்து நீ பரப்பி, உங்க தாத்தா சௌக்கியமா, என்னோட பிறந்தான் சௌக்கியமா, இப்படி எல்லாம் காக்குறாளா? எப்ப காக்குறாள்னார் வால்மீகி. ராஜா தசரதனுடைய சரீரம் சம்ஸ்காரத்தை அடையில எண்ணெய் கொப்பரைக்குள்ள கிடக்கு. இத்தனை கும்மாளம் அடிச்சுட்டு இருக்காளா? இதுல இருந்து யாருக்கு யாரு அழுவாரு தெரிஞ்சுக்கோன்னு விட்டாள். அவனவன் தனக்கு அழுதுக்கணும்னு விட்டாள். என்ன அழுதுக்கிறதுனா என்ன? நேத்திக்கவா சொன்னாலே பாகவதருவாள் அச்சுதனுக்கு அழப்போயிருக்கான்னு சொன்னாள். அது மாதிரி அவனவன் கதறணும், தனக்காக தானம் பண்ணிக்கணும், தர்மம் பண்ணிக்கணும். மிருத புத்தி ஹத்தத்துக்கு அப்புறம் உனக்கு இன்னூத்தம் பண்ணுவன்னு நினைக்காதே. உனக்கே பண்ண இஷ்டம் இல்லாத இருக்கிறபோது புள்ள பண்ணுவனா? பண்ண மாட்டான். நம்பாதே. நீ பண்ணி உனக்கு நம்பிக்கை இருந்தா புள்ள சத்புத்திரனா இருப்பான், வாரி வாரி கொடுப்பான். அப்புறம் உனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற போது உன் புள்ள அப்புறம் கொடுக்க மாட்டான். இப்படி கை கும்மோளம் அடிச்சுக்கிண்டு கேட்கிறாள். அம்மா எல்லாரும் சௌக்கியம், உனக்கு நிறைய சீர் அனுப்பிச்சிருக்காள், அதெல்லாம் பின்னாடி வருது. ஏன் அப்பா படுத்துக்கிற படுக்கை கட்டுலாம் உயரக்க கட்டி தொங்க விட்டுருக்கேன்னு கேட்டாளா பரதன். சூன்யோயம் ஏன் அப்பா படுத்துக்கிற கட்டில் படுக்கையை உயர கட்டி போட்டிருக்கேன்? அயோத்தியில உத்தராவது என்ன திருப்தியா பார்க்கலையே, என்ன காரணம்? ராஜா எப்பொழுதும் இங்க இருப்பாளே. ஒரு கால் அம்மா கௌசல்யனுடைய கிரகம் போயிருக்காளோ, அயோத்தியில வந்து அப்பா காலில் போய் நமஸ்காரம் பண்ணாவனா என்ன என்னமோ பண்றது அம்மா. அப்பா அங்கே இங்கேன்னு பறந்தாளாம் பரதன். அப்பத்தான் கை உற்சாகத்தோட, என்னடா பரதா பச்சை குழந்தை மாதிரி அப்பா அப்பாங்கிறியே, அப்பா அங்கே இங்கேங்கிறியே, ஆடு மாடு ஈ எறும்பெல்லாம் வயசானா அங்க போகுமோ, அவங்க அப்பாவும் போயிட்டாள்டான் நாளா. யாகதிஹி சர்வபூதானாம் தாங்கதிம் தேவிதாகதஹ ராஜா மகாத்மா தேஜஸ்வி அவர் யாரும் யஜ்ஞம் பண்ணி தர்மிஷ்டனா இருந்து போனது நல்லது இல்லையா சொன்னாலாம். கீழே விழுந்து பரதன் கதறி அலறி